Hello மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு Boryo Vlogs. ஸோ 30 days vlog challenge வந்து நம்ம போட்டுட்டு இருந்தோம். பட் 18 days வரைக்கும் தான் போட முடிஞ்சது என்னால். ரிமைனிங் டேஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியல. நேற்று வந்து என்னால் போட முடியல. மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி கொஞ்சம் டவுனாக இருந்தேன். எனக்கு பாடி பெயின் ஆகட்டும், பேக் பெயின். ஏன்னா இந்த பேக் பெயின் எனக்கு இப்போது வருதுன்னே தெரியல. ஆக்சுவலாக ரொம்ப இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 1 week முன்னாடிலேருந்தே ரொம்ப அப்படியே பேக் பெயின் ஆகட்டும், லெக் பெயின் ஆகட்டும், உடம்பு பாடி பெயின் ஃபுல்லாகவே இருக்குது. எப்படி சொல்கிறது, இப்படி துணியை எப்படி புழிஞ்சு இப்படி கசக்கி காய போட்டு போகிற மாதிரி பண்ணிடுது என்ன. ஆனால் பீரியட்ஸ் டைமில் எதுவுமே எனக்கு பெயின்லாம் இருக்கிறதுல நார்மலாக இருக்கேன். அது வர்றதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடிலேருந்தே எனக்கு ஆரம்பிச்சிடுது. பெயின் இது எல்லாம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடுது. ஸோ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரிலாம் ஆகுது. நேற்று வந்து என்னால் சுத்தமாக முடியல. எனக்கு இடுப்பு அப்படியே குத்தி சுருக்குன்னு வலிக்குது. ஃபுல்லாக என்னால் சுத்தமாக முடியாத மாதிரி. சேவனுக்கு என்னால் சாப்பாடு கொடுக்கறதுக்காக எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப அப்படியே கேராகவே இருந்துச்சு. ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி கேராகவே தூங்குற மாதிரி தூங்கிட்டே இருக்கணும் போல தான் இருந்துச்சு. நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டே தான் இருந்தேன். படுத்துகிட்டே தான் இருந்தேன். நான் அவனை வந்து உட்கார வச்சுட்டு விளையாட இங்கே வச்சுட்டு நான் படுத்துகிட்டே தான் இருந்தேன். நேற்று வீடியோ நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணி கூட வைக்கல. அன்றைக்கி வீடியோ எடுத்து நான் அன்றைக்கி ஈவினிங்கே போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ நான் வந்து என்னால் ரொம்ப உடம்பு முடியல. அதனால் நான் மேக்கப் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். என்னோடய மேக்கப் பேக்கில் இருக்க வீடியோஸ் போடலாம், ப்ராடக்ட்ஸ் என்னென்ட்டு காமிக்கலாம் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பட் சத்தியமாக வந்து என்னால் அதை வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அன்றைக்கே நான் அதை அப்லோட் பண்ணுற அளவுக்கு எனக்கு அன்றைக்கி எனர்ஜியும் இல்லை, மைண்டும் வந்து பீஸ்ஃபுல்லாக. நம்மளுக்கு பாடி ஒழுங்காக இல்லைனாலே நம்மளுக்கு மைண்ட் ஃபுல்லாக ரொம்ப அப்செட் ஆகிடும்ல, அது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. மூட் ஸ்விங்ஸ் பாட்டுக்கு ஆகிட்டே இருக்குது. என்னடா இது. ஆக்சுவலாக 30 days சேலஞ்ச் வந்து எதுக்கு போட்டேன்னா, நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகணும், சேலஞ்ச் போடலாம் அப்படின்றதுனால நான் vlog சேலஞ்ச் போட ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் வீடியோஸ் 18 days போட்டேன்ல, 18 days போட்டேன். ஸோ நான் நோட் பண்ண வரைக்குமே எனக்கு அது வியூஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஆல்ரெடி எனக்கு இருந்த வியூஸ் வந்து ரெடியூஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சேனல் வந்து இப்படி போகலாம், இப்படி இறங்கிட்டே வர மாதிரி வியூஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்டக்குன்னு இறங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நேற்று எனக்கு அந்த சேலஞ்சை வந்து முறியடிக்கிற நாளாக அமைஞ்சிருச்சு. என் உடம்பும் வந்து எனக்கு ஒத்துழைக்காமல் போய். ஸோ அதனால் ஓகே, லெட்ஸ் ட்ராப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 18 days போட்ட வரைக்குமே என்னோடய வீடியோவை டெய்லி வந்து பார்த்த எல்லா உள்ளவங்களுக்கும் ஒரு 15,000 பேர்கிட்டவாச்சு என் வீடியோவை கன்ஃபார்மாக பார்த்துடுறீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால் நான் அதுக்காகவாச்சும் அவங்களுக்காகவாச்சும் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடணுன்ட்டு தான் நான் வந்து நினச்சி போட்டுட்டு இருந்தேன். பட் நேற்று வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாதனால விட்டுட்டேன், நான் போட முடியல. இட்ஸ் ஓகே, எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்ட்டு தான் நம்ம நினச்சிட்டு போனோம். ஷார்ட்ஸ் மட்டுமாச்சும் டெய்லி போட கண்டினியூ பண்ணணுன்ட்டு நினச்சிருக்கேன். ஸோ ஷார்ட்ஸை வந்து டெய்லி போட்டுட்டு, பிகாஸ் ஷார்ட்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும். இப்போ எல்லாருக்குமே ஷார்ட்ஸ் மூலமாக தான் இன்க்ரீஸ் ஆகுது நிறைய பேருக்கு. ஸோ அதனால் நம்ம ஷார்ட்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். வீடியோஸும் வந்து வீக்லி 3 days போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு மைண்டும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நேற்று. நான் என்ன இது, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், எவ்வளவோ வந்து எஃபோர்ட் போடுறேன். பட் அந்த எஃபோர்ட்கான ஒரு இதுவும் கிடைக்க மாட்டுதே நம்மளுக்கு அப்படின்ற மாதிரியே எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா நான் 2020லேருந்து போட்டுட்டு இருக்கேன். நம்ம வீடியோஸ்க்கு போகிற வியூஸ்க்கும் நம்ம சேனலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ரீச்சுக்கு இன்னும் கொஞ்சம், இதை விட இன்னும் கொஞ்சம் ரீச்சில் இருந்திருக்கணும் நம்ம சேனல். பட் ஏன் வியூஸ் வந்து ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. பட் ஹோப் விடாமல் சரி ஓகே நம்ம போட்டுகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்குமே வந்து போட்டுகிட்டே இருக்கேன். பிகாஸ் நான் என்னோடய ஸ்ட்ரென்த் மீறி தான் நான் வந்து வீடியோஸ்
போட்டுட்ருக்கேன். நம்ம போடுற எஃபர்ட்லாம் வந்து ரெகக்னேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குதே, நம்மளுக்கு ஏன் சப்ஸ்கிரைபர் அவ்வளோவா ஏற மாட்டுது அப்படின்றதுலாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி மைண்டு அப்செட்டாகவே இருந்துச்சு பயங்கரமாக. எதுக்கு ரொம்ப நாளாகவே 2,70,000 தான் இருக்குது. சரி நம்ம சேலஞ்ச் போடுவோம், இது போடுவோன்னு சொல்லிட்டு நான் ஏற்றினேன். 2,17,800 சம்திங்லேருந்து 2,18,000 இப்போ 300 வந்திருக்கு. 18 days கண்டினியூவாக நான் வந்து சேலஞ்ச் போட்டு எல்லாம் பண்ணி செய்யணும் பார்த்துட்டு ப்ளஸ் டெய்லி எனக்கு அந்த டெய்லி வீடியோன்றதுனால எனக்கு மைண்ட் ஃபுல்லாக ஒரே ஒரு மாதிரி இருக்கும். நாளைக்கு என்ன போடுறது, நாளைக்கு என்ன வீடியோ போடுறது, இன்றைக்கி எடுக்கணுமே நாளைக்கு போடுற வீடியோவுக்கு என்ன கண்டென்ட் போடுறது. அது வந்து கொஞ்சம் எப்பயுமே போடுற மாதிரியேவும் இருக்கக்கூடாது, டெய்லி ஒரே இதுவாகவும் காமிக்கக்கூடாது, வேறு என்ன போடலாம் இது போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஆகிடுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ப்ளஸ் இதுவும் ஒரு எஃபர்ட் போட்டும் அதுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டுது அப்படின்னும் ஒரு பக்கம் மைண்டு வந்து ரொம்ப இதுவாகிடுது. ஸோ நம்ம அப்போ தான் எனக்கு வந்து தோணுச்சு, எதுக்கு தேவையில்லாமல் என்ன நானே போட்டு மைண்ட் போட்டு வருத்தி எதுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கணும், காமாக பண்ணுவோம். குழந்தைய வர பார்த்துட்ருக்கேன். ஸோ ரிலாக்ஸாக நம்ம டெய்லி ஷார்ட்ஸ் மட்டும் போடுவோம், பிடிக்கிறவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லிடலாம், ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இந்த ஷார்ட் வீடியோ. என் வீடியோ பார்க்கணும், என் வீடியோ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க ஏமாந்து போயிடுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக இதை ஷேர் பண்ணிடலாம். நேற்றே போடாமல் விட்டதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி இதை ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுனால நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து என்னால் இந்த 30 days சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ஃபுல்லாக. இது கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு ஒரு பக்கம் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதோட ஹோப் வந்து விட்டுற வேணாம். நம்ம இது 18 days வரைக்குமாச்சும் என்னால் கண்டினியூவாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி போட முடிஞ்சுது. ஸோ அதனால் நான் வந்து இதுக்கப்புறமாவும் டெய்லி ஷார்ட்ஸ் போடணும் அண்ட் வீக்லி 3 or 4 வீடியோஸ் ஆச்சும் போட்டுடணும் அப்படின்ற ஒரு இதுவில் வந்துட்டேன். ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரான ஒரு வீடியோ வந்து வரும். நாளைக்கு வந்து ஒரு vlog வீடியோ தான் வருது. நிறைய பேர் நம்ம சேனலில் vlog வீடியோ வந்து லைக் பண்ணுறீங்க. அண்ட் நம்ம சேனல் வந்து ஃபங்க்ஷன் வீடியோஸ் வந்து நல்லா போகும். ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பீக் ஆனதே ஃபங்க்ஷன் வீடியோ தான். ஸோ அதிலருந்தே நான் எப்போ ஃபங்க்ஷன் வீடியோ போட்டாலுமே நல்லா போகும். என் மேரேஜ் சீரீஸ் ஆகட்டும் எல்லாமே நல்ல ஃபங்க்ஷன் வீடியோஸ், ஸ்ரீதர் மேரேஜ் ஆகட்டும் ஃபங்க்ஷன் வீடியோஸ்லாம் நல்லா போகும். பட் எப்பயுமே நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்காது இல்லையா, இந்த மாதிரி நார்மல் டேஸும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் மக்களே. நாளிலேருந்து நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். ஷார்ட்ஸ் டெய்லி வரும் அண்ட் வீடியோஸும் வந்து நாளைக்கு ஒரு வீடியோ வருது, அதுவும் பாருங்கள். இந்த வீடியோவில் இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.